ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பரை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. நமக்கு ஜோதிட ஞானத்தையும் கிரியா யோகத்தையும் தந்த குருமார்களுக்கு நன்றி. ஜோதிட சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கு இந்த பதிவில் 2026ஆம் ஆண்டு தமிழ் வருடம் சித்திரை புத்தாண்டில் மிதுனம் ராசிக்காரர்களுக்கு என்னென்ன நற்பலன்கள் எல்லாம் நடக்க இருக்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். 2026ஆம் ஆண்டு இந்த புது வருடத்தை பொறுத்த வரைக்கும் ராஜ கிரகங்கள் என்று வருடாந்த கிரகங்கள் என்று பார்க்கிற போது சனி பகவானுக்கு எந்த இடப்பெயர்ச்சியும் இல்லை. அவர் 10ஆம் இடத்துல மீனத்தில் அமர்ந்திருக்கிறார். குரு பகவானை பொறுத்த வரைக்கும் ஜூன் மாதம் 2ஆம் தேதி உங்களுடைய ராசியிலிருந்து 2ஆம் இடத்தில் வந்து கடகத்தில் வந்து உச்சமடைய போகிறார். அக்டோபர் மாதம் 31ஆம் தேதி அளவில் அதிசாரமாக சென்று 3ஆம் இடத்துல சிம்மத்தில் கேதுவோடு சேர்ந்து கீழ யோகத்தை ஏற்படுத்தி கொண்டு ராகுவை சாந்தப்படுத்த போகிறார், சுபத்துவப்படுத்த போகிறார். ஜனவரி மாதம் 2027ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 25ஆம் தேதி அளவில் மறுபடியும் குரு பகவான் வக்ரகதியில் வந்து கடகத்தில் உச்சமடைய போகிறார். 2ஆம் இடத்துல குரு வந்து அமர்கிற போது 2, 6, 10ஆம் இடங்களை அப்படியே தொடர்பு கொள்வார். 8ஆம் இடத்தை சமசப்தமமாக பார்ப்பார். 2ஆம் இடம் உங்களுடைய வருமானம், 6ஆம் இடம் உங்களுடைய வேலை, 10ஆம் இடம் உங்களுடைய தொழில். 10ஆம் இடத்துல தொழில் ஸ்தானத்துல சனி பகவான் அமர்ந்து உங்களுடைய பெண்டை நிமித்தி கொண்டிருந்தார். பிசிக்கலி கடின உழைப்பை வாங்கி கொண்டிருந்தார். உச்சனுடைய வீட்டில் உச்ச குருவின் பார்வையில் 10ஆம் இடம் வரப்போகிறது. 9ஆம் அதிபதி 10ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். தர்ம கர்மாதிபதி யோக அமைப்புகள் தெளிவாக செயல்பட போகிறது. சனி பகவான் 10ஆம் இடத்தில் அமர்ந்து உங்களுக்கு தந்த கெடு பலன்களை அப்படியே நிறுத்த போகிறார். சரியாக புரிந்து கொள்ளுங்கள். வருமானம் அதிகரிக்க போகிறது. மிதுன ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் ராசியிலேயே ஜென்ம குருவாக இருப்பதை விட அவர் உங்களுக்கு 7ஆம் அதிபதி பாதகாதிபதியாகி ஜென்ம குருவாக ராசியிலே இருந்து செய்த நன்மைகளை விட 2ஆம் இடத்துல கடகத்துல அளவுக்கு அதிகமான நன்மைகளை தருவார். ராகு எதுக்களை பொறுத்த வரைக்கும் டிசம்பர் மாதம் 6ஆம் தேதி அளவில் அவருடைய பயிற்சி இருக்கிறது. ராகு எதுக்கள் எப்போதுமே பின்னோக்கி நகரக்கூடியவர்கள், வக்ரகதியில் இயங்கக்கூடியவர்கள், ஆன்டி கிளாக் வைஸ்ல நகரக்கூடியவர்கள். கும்பத்திலிருந்து மகரத்துக்கு ராகு வருகிறார். சிம்மத்திலிருந்து கடகத்துக்கு கேது வருகிறார். குருவோடு கேது சேர்ந்தாலும் கேதுவோடு குரு சேர்ந்தாலும் கீழ யோகம். அவர்கள் பயிற்சி அடைந்து ஒரு சில நாட்களுக்குள்ளேயே சில வாரங்களுக்குள்ளேயே குரு பகவான் வந்து நேரடியாக வந்து சாந்தப்படுத்தி விடுவார் ராகுவை. அதனால ராகுகேது பயிற்சியால் அப்படி ஒன்றும் பெரிய கெடுதல்கள் உங்களுக்கு நடந்து விடாது. குருவை சார்ந்துதான் இந்த ஆண்டு முழுவதும் நடைபெற போகிறது வாழ்க்கை. எப்படி இருக்கும்? 2ஆம் இடத்துல தனகாரகர் குரு வந்து அமர்ந்து பணத்துக்கு அதிபதி தனகாரகர் தனஸ்தானத்துல வந்து உச்சமடைகிறார். எப்போதெல்லாம் 2ஆம் இடத்துல குரு வந்து அமர்கிறாரோ பணபரஸ்தானங்கள் என்று சொல்லப்படக்கூடிய 2, 6, 10ஆம் இடங்களை வலுப்படுத்துவார். வேலை இல்லாதவர்களுக்கு கை நிறைய சம்பளத்தோட நல்ல வேலை கிடைக்கும், ப்ரமோஷன் கிடைக்கும், சம்பள உயர்வு, உத்தியோக உயர்வு நல்லபடியாக இருக்கும். அரசு வேலைக்காக காத்து கொண்டிருந்தவர்களுக்கு நல்ல அரசு வேலை கிடைப்பதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது. வேலையில இருந்த அசௌகரியங்கள் எல்லாமே அப்படியே விலக போகிறது. வேலை செய்கிற இடத்துல உங்கள் உயர் அதிகாரிகளுக்கும் உங்களுக்கும் இடையில இருந்த கருத்து வேற்றுமைகள் விலக போகிறது. உங்களை சரியாக புரிந்து கொள்ள போகிறார்கள். 10ஆம் இடம் சாதாரணமான இடமா? ஜீவனஸ்தானம், தொழில் ஸ்தானம், உத்தியோகஸ்தானம். 10ஆம் இடம் ஒரு மனிதனுக்கு வலுவாக இருந்து 2ஆம் இடம் வலுவாக இருந்து விட்டால் வேலை, தொழில், வியாபாரம், உத்தியோகம், வருமானம் தரக்கூடிய அமைப்புகள் என்ற தடைகள் எல்லாமே விலகி வேலையில, தொழில, உத்தியோகத்தில் நல்ல முன்னேற்றமாக சென்று நல்ல வருமானத்தை பார்க்க முடியும். வருமானம் நல்லபடியாக இருந்தாலே மனதில் ஒரு மகிழ்ச்சி இருக்குமே. என்ன நடந்தாலும் அனைத்தையும் சமாளிக்கக்கூடிய அளவுக்கு பணப்புழக்கம் இருக்கக்கூடிய அற்புதமான ஆண்டாக இருக்கிறது. 10ஆம் இடத்துல இருக்கிற சனி பகவான் உச்சகுருவின் வீட்டுல உச்சகுருவின் பார்வையில வேலையில, தொழில, உத்தியோகத்துல என்னென்ன அசௌகரியங்களை எல்லாம் சந்தித்து கொண்டிருந்தீர்களோ அவை எல்லாமே அப்படியே தவிடு பொடியாக போகிறது. உத்தியோக உயர்வு, இடமாற்றம், இருப்பிட மாற்றம், வேலை மாற்றம், உத்தியோக மாற்றம், எல்லா மாற்றங்களும் நடக்க காத்திருந்தாலும் உங்களுக்கு சாதகமான நல்ல மாற்றங்களாக இருக்கு. உண்மையில சொல்றேன், மிதுன ராசிக்காரர்கள் நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய அற்புதமான பொற்காலமாக இருக்கிறது. அக்டோபர் மாதம் 3ஆம் தேதி அளவில் அக்டோபர் மாதம் 31ஆம் தேதி அளவில் 3ஆம் இடத்துல வந்து குரு அமரப் போகிறார். கீழ யோகத்தில் அமரப் போகிறார். 3, 7, 9, 11ஆம் இடங்களை வலுப்படுத்துவார். திருமண தடைகள் விலகும். 2ஆம் திருமண வாய்ப்புக்காக காத்து கொண்டிருந்தவர்களுக்கு 2ஆம் திருமண வாய்ப்புகள் வரும். மனசுக்கு பிடிச்ச வரன். 3ஆம் இடம் தைரியம், வீரியம், பராக்கிரமம், ஒரு விதமான கான்ஃபிடன்ஸ் லெவல் அதிகரிக்கும். இதுவரைக்கும் உங்கள் பெயருக்கு ஏற்பட்ட களங்கம் எல்லாமே அப்படியே விலகும்.
உச்சகுரு நேரடியாக 8ஆம் இடத்தை பார்த்து வலுப்படுத்துகிற போது ஆயுள் ஆரோக்கியம் மேம்படும். உங்கள் பெயருக்கு ஏற்பட்ட களங்கம் எல்லாமே விலகும். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வரும். உண்மையில சொல்றேன், மிதுன ராசிக்காரர்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் நிறைந்த ஆண்டாக, இறை அருள் நிறைந்த ஆண்டாக, நல்ல பண புழக்கம் உள்ள ஆண்டாக, வேலை தொழில் வியாபாரத்தில் இருந்த தடைகள் நீங்கக்கூடிய ஆண்டாக, வருமானத்தில் இருந்த தடைகள் எல்லாமே விலகக்கூடிய ஆண்டாக, அற்புதமான ஆண்டாக இருக்கிறது இந்த சித்திரை புத்தாண்டு. 2ஆம் இடம் வலுக்கிற போது உங்கள் குடும்பம், தனம், 2ஆம் இடம் சாதாரணமான இடமா? தனம், குடும்பம், வாக்குஸ்தானம். கொடுத்த வாக்கை நிறைவேற்ற முடியும். வார்த்தைகள், அதாவது உங்க பேச்சுல தெளிவு இருக்கும். உங்களுடைய வார்த்தைகளுக்கு நல்ல அங்கீகாரம் கிடைக்கும். 2ஆம் இடம் சாதாரணமான இடம் இல்லையே. 2ஆம் இடம் உடைய சாப்பாடு, உடைய வருமானம், உடைய தாட் ப்ராசஸ், உடைய கமிட்மெண்ட், உடைய எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ஃபேமிலி லைஃப், உடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ். 2ஆம் இடம் உடைய இன்கம். என்ன சொல்ல, எப்படி சொல்ல? உண்மையில சொல்றேன், மிதுன ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்ட தேவதை கதவை திறந்து விட்டாள். 2026ஆம் ஆண்டு இந்த தமிழ் புத்தாண்டு மிதுன ராசிக்காரர்களுக்கு எல்லா நன்மைகளையும் கொண்டு வந்து இருக்கிறது. அக்டோபர் மாதத்துக்கு பிறகு சிம்மத்துல வந்து குரு அமர்கிற போது கூட அங்கே கேள யோகம் ஏற்பட்டு ராகுவையும் சாந்தப்படுத்துகிறார் இந்த குரு. ராகு கேது பயிற்சிக்கு பிறகு கூட ராகு கேதுக்கள் சில வாரங்களுக்குள்ளேயே குருவின் தொடர்புக்குள்ள ராகு வந்து விடுவார். கேதுவோடு குரு இருந்தாலும் குருவோடு கேது இருந்தாலும் தோஷம் இல்லையே, யோகம் தானே, கோடீஸ்வர யோகம் தானே, கேள யோகம் தானே. எப்படி பார்த்தாலும் புதிய முயற்சிகள் எல்லாம் வெற்றி தரப்போகிறது. வேலையில, தொழில, உத்தியோகத்தில் இருந்த தடைகள் எல்லாமே அப்படியே விலக போகிறது. திருமண வாய்ப்புகள் கைகூடி வரப்போகிறது. உங்கள் பெயருக்கு ஏற்பட்ட களங்கம் எல்லாமே விலக போகிறது. தனகாரகர் குரு வலிமையாக செயல்பட போகிறார். பணப்புழக்கம் அதிகரிக்கும். எதையும் பணத்தால், எதையும் உங்கள் வருமானத்தால் ஓவர் கம் பண்ணி கொண்டு போகக்கூடிய சூழல் ஏற்படும். நிலையான சொத்துக்களை வாங்கலாம், வண்டி வாகனம் வாங்கலாம், வீடு வாசல் கட்டக்கூடிய யோகம் இருக்கிறது. திருமண தடைகள் விலகிறது. புத்திர பாக்கியம் கிடைக்க போகிறது. பெயர் புகழ் அதிகரிக்க போகிறது. ஆயுள் ஆரோக்கியம் மேம்பட போகிறது. புதிய தொழிலை ஆரம்பிக்க போகிறீர்கள். என்ன சொல்ல, எப்படி சொல்ல? மிதுன ராசிக்காரர்களுக்கு தொட்டது துலங்கக்கூடிய, நினைத்தது நடக்கக்கூடிய, பருத்தி புடவையாயே காய்க்கக்கூடிய இறை அருள் நிறைந்த ஆண்டாக இருக்கிறது. தனகாரகர் குரு மிதுன ராசிக்காரர்களுக்கு ராசியிலேயே ஜென்ம குருவாக இருப்பதை விட 2ஆம் இடத்தில் வந்து உச்சமடைந்து 10ஆம் இடத்துல இருக்கிற சனி 10ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய சனியை பார்த்து சாந்தப்படுத்த போகிறார். உண்மையில சொல்றேன், உத்தியோகத்துல, தொழில்ல என்னென்ன அசௌகரியங்களை எல்லாம் சந்தித்தீர்களோ அவற்றிடம் இருந்தெல்லாம் விடுதலை பெறப் போகிறீர்கள். கை நிறைய நல்ல வருமானத்தை பார்க்க போகிறீர்கள். சேமிக்கிற பழக்கத்தை உண்டு பண்ணி கொள்ளுங்கள். கை நிறைய நல்ல பணப்புழக்கம் இருக்க போகிறது. இப்போது நீங்கள் நினைத்தால் நிறைய சேமிக்க முடியும். அதாவது கடினமாக உழைப்பவர்கள் பணக்காரர்கள் ஆவதில்லை. சிறிதாக உழைத்தாலும் சேமிக்கிற பண்பை வளர்த்து கொள்பவர்கள் தான் நல்லதொரு உயர்ந்த பொருளாதார நிலைக்கு செல்ல முடியும். சரியாக புரிந்து கொள்ளுங்கள். 2026ஆம் ஆண்டு தமிழ் புத்தாண்டு கை நிறைய நல்ல பணப்புழக்கம் உள்ள ஆண்டாக இருக்க போகிறது. வாழ்த்துக்கள். 2026ஆம் ஆண்டு சித்திரை புத்தாண்டுல மிதுனம் ராசிக்காரர்களுக்கு இந்த பலன்களை எல்லாம் சொன்னதுல ஒரு ஜோதிடனாக எனக்குமே மட்டற்ற மகிழ்ச்சி. யோகிமன் அஸ்ட்ரோ சென்டர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருக்கின்ற அனைத்து தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் என் மனப்பூர்வமான நன்றிகள். பார்த்தவர்கள் உங்களுடைய நண்பர்களோடும் உறவினர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இதுபோல இன்னும் ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறோம். நமஸ்காரம்.